வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களோட ஸ்ரீ அகிலா. இன்றைக்கி வந்து பாடி பட்டர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 100% நேச்சுரல், நோ ப்ரிசர்வேட்டிவ் அட் ஆல். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்கின்ல அப்படியே கிளைட் ஆகும். யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஃபேஸ் ஆல்சோ. ஏன்னா இப்போ வின்டர் வந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு எல்லாத்துக்கும் மூஞ்சியில் வெடிப்பெல்லாம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நீங்கள் எப்போவுமே க்ளோவாக இருக்கிறதுக்கு இந்த பாடி பட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த பாடி பட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அண்ட் 2 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஷியா பட்டர், இன்னொன்று கோகனட் ஆயில். அண்ட் நம்மளுக்கு ஃப்ரேக்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எசென்ஷியல் ஆயிலும் யூஸ் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓகே ஆஃப்ரிக்கன் ஷியா பட்டர். எல்லோ கலர் நான் வாங்கியிருக்கேன். பட் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் ஆகும். பட் இட்ஸ் நேச்சுரல். ஸோ அதனால வந்துட்டு கவலைப்பட வேண்டாம். நான் வந்து 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கோகனட் ஆயில் இது பார்த்தீங்கன்னா 1/4 கப். ஸோ இது ப்ரொப்போர்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கிறது. 2:1. ஸோ ஷியா பட்டர் 2னா உங்களுக்கு வந்து கோகனட் ஆயில் 1. எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு 1 கப் நீங்கள் வந்து கோகனட் ஆயில் போட்டிங்கன்னா அதில் 2 கப் வந்து ஷியா பட்டர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தான் இதை வந்து ஹீட் பண்ணணும். ஏன்னா டைரக்ட் ஃப்ளேமில் எப்போவுமே வந்து பட்டர்ஸ் அண்ட் ஆயில்ஸ் நம்ம ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து டபுள் பாய்லர்லாம் என்கிட்ட இல்லை. அதனால நான் ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு அது கொதித்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஷியா பட்டர் அண்ட் கோகனட் ஆயில் இந்த மிக்ஸ்சர் வச்சுருக்கோம்ல அது அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகிறதுன்னு விட்டுட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டுக்கே பார்த்திங்கன்னா அது அப்படியே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அண்ட் இந்த ஷியா பட்டர் அண்ட் அந்த கோகனட் ஆயிலோட ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ட்ரேசஸ் கொஞ்சம் இருக்குது, அந்த ஆயில் அண்ட் பட்டர் ட்ரேசஸ். இப்போ அது மாத்திரம் நம்ம வந்து லைட்டாக இப்படி தள்ளி விட்டு உடச்சி விட்டோன்னா போதும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துட்டு மெல்ட் ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ் இல்லை ஃப்ரீசரில் வைக்கலாம். ஆனால் இதோட கன்சிஸ்டன்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் தான் வைக்கணும். சைட்ஸ்லெல்லாம் கெட்டியாகி மேலே அந்த லேயர் பாலாடை மாதிரி அந்த லேயர் மாத்திரம் கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். ஃபுல்லாக கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பீட் பண்ண முடியாமல் போயிடும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா உங்ககிட்ட விஸ்க் இருக்கும்ல, விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் அதை வச்சு கூட நீங்கள் வந்துட்டு ஸ்பீடாக பீட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ என்னோடய பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தங்காட்டி ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பித்தங்காட்டி நான் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ ஒரு 15 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த பாடி பட்டர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் இஃப் சப்போஸ் உங்களோட ஸ்கின் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு அந்த க்ரீஸியாக இருக்கிற ஃபீலிங் பிடிக்கல, பாடி பட்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு மாய்ஸ்சரைஸாக இருக்கணும், ஆனால் வந்துட்டு க்ரீஸியாக இருக்கக்கூடாது, ஆயிலியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன் ஸ்டார்ச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பீட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி இதில் அந்த நம்மளோட பீட்டரில் ஒட்டி இருக்கிற எந்த விஷயமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. மறுபடியும் அதை போட்டுட்டு ஃபுல்லாக பீட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பீட் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் வந்து அப்படியே ஸ்பைக்கப் ஆகும். ஸ்பைக்கப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எடுத்தால் ஸ்மூத்தாகவும் வரணும். இப்படி பட்டர் மாதிரி இருக்கணும், அதாவது தொபக்குன்னு விழவும் கூடாது. ஸோ இதுதான் நம்மளோட ரைட் கன்சிஸ்டன்சி. ஸோ வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா இது வந்து என்னோடய குட்டி ஜார். இது வந்து நான் வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸரில் வச்சுருவேன். அதாவது நான் வந்துட்டு ஆஃப்டர் பாத் வந்து இதுலேருந்து அப்ளை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து ஓவர் ஆனதுக்கப்புறம் பெரிய பேட்ச் ஒன்று பண்ணி வச்சுருப்பேன். அதுலேருந்து ரீஃபில் பண்ணிப்பேன். நம்ம வந்து கடையில் வாங்குகிற பாடி லோஷன்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைசர்ஸில் நிறைய இமல்சிஃபையர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போடுவாங்க. அப்போ தான் அது கெடாமல் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்திங்கன்னா 1% கூட அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே போடலை. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மாத்திரம்தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா ட்ரையான உங்கள் கையில் எடுங்க. ஈரக்கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக அது ட்ரையான கையில் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா 2-3 மந்த்ஸ் நல்லாவே இருக்கும் இந்த ப்ராடக்ட். அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்காமலே. எவ்ரி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே யூஸ்ஃபுல்லான ஸ்கின் கேர் மேக்கப் டிப்ஸோடு நான் வந்துகிட்டே இருக்கேன். இனி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.